பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. நீர் பேசுகிற ஜீவனுள்ள தேவன். இந்த காலை வேளையில் அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள் உம்முடையது, சத்தியம் உம்முடையது. வார்த்தையாம் இயேசு இந்த காலை வேளையில் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நாவோடு கூட இருந்து இவர்களுக்கு தேவையான வார்த்தையை பிட்டு கொடுக்க கர்த்தரை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷ ஞானமோ சாதுரியமான பேச்சோ இந்த வேலையில் கிரியை செய்யாதபடிக்கு ஆவியானவர் ஆளுகை செய்து நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக நன்றி. அந்த வாக்கை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இப்போது ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஆண்டவரே காலியான நாட்காலிகளுக்காக ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஜெபம்லாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஆத்துமாக்கள் அதிகாலையிலே வருவது கஷ்டம். அது நம்ம 2வது ஆராதனைக்கு வருகிறவர்கள், 3வது ஆராதனைக்கு வருகிறவர்கள், அவர்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேட, ஒருவேளை புதிய ஆத்துமாக்களே நீங்கள் 5 மணிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் போட்டிருக்கிற நாட்காலிகளாவது அதிகாலையிலே தேடுகிற ஜனங்களை, லீடர்ஸை ஆண்டவரே அப்போ இந்த ஆராதனைக்கு ஏற்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலே ஆண்டவரே இந்த ஆராதனையை குறைந்தது ஒரு 60 பேராவது கலந்து கொள்ள நாம் லெக்க வைத்து ஜோபன். நம்ம முதல் ஆராதனை வரவங்க ஜோபனுக்கு பார்க்கலாம். நம்ம ஒரு 45 சேர் போடுறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு 60 பேர் வரணும்னு சொல்லி நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபம் உங்கள் பக்கத்தில் சேர்லாம் ஆண்டவரே ஃபில் ஆகணும். ஆண்டவரே அதிகாலையில் தேடணும்னு சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் ஓடி வர கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஆண்டவரே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை சேர்ந்து நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் மனப்பாடம் ஆகியிருக்கலாம். தெரியாதவர்கள் நீங்கள் அந்த பகுதியை எடுத்துக்கொண்டோ அல்லது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது சேர்ந்து இல்லை ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா அந்த வசனத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம், அதை அறிக்கை செய்வோம். கர்த்தர் அதன்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரம் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாതെ இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பார். ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஹல்லேலூயா. பிலேயாத்திற்கு சொல்லுகிறான், அதை ஒருவரும் அதில் அல்லது நான் அதை என்ன செய்யக்கூடாது, திருப்ப கூடாது. அப்படி சொல்லாமா? அந்த வார்த்தை முதல் தேதி இரவிலே இந்த கம்ப்ளீஷன் முடிக்கலை, நேரானதுனால முடிச்சுட்டேன். இதை முடிச்சுட்டு நான் இந்த நாளுக்குடைய ஒரு சின்ன செய்திக்குள்ளே போவோம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். பிலேயாமுடைய ஸ்டோரி உங்களுக்கு நன்றாக தெரியும். பாலாக் ராஜா இந்த தீர்க்கதரிசியை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டமாய் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு வரும்போதே சுற்றி இருக்கிற ஜாதிகளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பயங்கரம் திகிலும் உண்டாகிறது. ஏன்னா இந்த ஜனங்களோடு யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். வழியிலே சில ஜாதிகள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அழிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போனால் அது நமக்கு ஆபத்து என்று அறிந்து அந்த மோவாப் ராஜா இந்த தீர்க்கதரிசியை அழைத்து ஜனங்களை சபிக்க சொல்லுகிறார். இன்றைக்கு கூட தேசத்தில் கிறிஸ்தவர்கள் வளருவதை பார்த்து, பெருகுவதை பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் நாம் ஆசீர்வதிக்காதபடிக்கு நாம் சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை அவர்கள்
செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காரியங்கள் ஒன்றும் பலிக்காதபடிக்கு தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை கூலிக்காக விற்று போன பிழையாம போல இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தோடு கூட சேர்ந்து கூட என்ன செய்திருக்கலாம், இருக்கலாம். எப்பவுமே ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ பிள்ளை தான் என்னது, எதிரி. அதெல்லாம் யோசித்து வரல, ஆனால் இந்த காரியத்தை இப்போ நான் பேசும்போது உணர்த்தப்படுகிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் இந்திய தேசங்களுக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் தைரியமாய் எழும்புவதற்கு சில ஊழியக்காரர்கள் பிழையாமை போல என்ன செய்திருக்கலாம், எழுப்பி இருக்கலாம். ஏன்னா பிழையாம் கத்த தடுத்தும் அவன் என்ன செய்கிறான், போகிறான். அவனுடைய பாவத்தை குறித்து தெளிவாக 2 பேதுருவின் புஸ்தகத்திலும் யூதாவின் புஸ்தகத்திலும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலும் பிழையாம் எவ்வளவு மோசமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காகனா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது, தேவ ராஜ்யத்திலே எழும்பக்கூடாது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஆர்வமாய் திருப்புவதனால உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். யூதாவின் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தல் 2லும், வெளிப்படுத்தல் முதல்ல சொல்லிட்டுங்களா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14 நான் வேகமாக வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து வெளிப்படுத்தல் 2:14 உன் பெயரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த. பிழையாம் என்பவன் பாலாக் ராஜாக்கு போதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கூலிக்காக அவன் வஞ்சிக்கப்படுகிறான். சபிக்க சொன்னான், கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் சொன்னான் சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு செய்திருக்கலாம், போயிருக்கலாம். போனது தப்பு. இருந்தாலும் அந்த இடத்துல அவன் சபிக்க முடியவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவன் தேவனை என்ன செய்தான், ஆசீர்வதித்து போயிருக்கலாம். ஆனாலும் அந்த மோவாப் ராஜாவோட பொருட்கள், அந்த ஐஸ்வர்யங்கள் அவனை என்ன செய்கிறது, கவர்ந்து இழுத்ததுனால அடுத்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், இவர் பாவத்தை பார்க்க மாட்டது சுத்த கண்ணர். இவர்களை விட்டு இந்த தேவன் இந்த ஜனங்களை விட்டு விலகினாலே இவர்களுடைய ஆசீர்வாதம் போய்விடும், இவர்கள் வாழ்க்கையிலே சாபம் வந்துவிடும். அப்படி என்றால் இந்த தேவன் இவர்களை விட்டு விலக செய்ய வேண்டும் என்றால் இவர்களை நான் என்ன செய்ய வைக்க வேண்டும், பாவம் செய்ய வைக்கும் என்ற உன் ஸ்திரீகளை என்ன செய், அனுப்பிவிடு சொல்லி அடுத்த சில அதிகாரங்கள் அவன் என்ன செய்வான், ஆலோசனை கொடுத்ததை யோவான் எழுதுறதை பார்க்கலாம். பாருங்க, இதில் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உடன். அன்று பிழையா போதகத்தை கை கொண்ட தேவ ஜனங்களை போல அது எத்தனை பல ஆயிரம் வருஷம் கழித்து முதல் நூற்றாண்டு திருச்சபையிலும் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அதை என்ன செய்யலாம், தொடரலாம். அதனால தான் ஆவியானவர் நமக்கு எழுதி எச்சரித்திருக்கிறார். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இவர்களுக்கு ஐயோ. யூதா 11 சொல்லுது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம், அழகா சொல்லியிருப்பாரு, எனது பிழையாம் கூலிக்காக கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. கோரா 3 பேரை சொல்றாங்க, அதை டச் பண்ண வேண்டாம். பிழையாம் மாத்திரம். பிழையாம் என்ன செய்கிறான், கூலிக்காக. பேதுருவும் அதை எச்சரிக்கிறார். இயேசுவோடு இருந்த நெருங்கிய சீஷர்கள் 2 பேர் யாரை நினைவுபடுத்துகிறார்கள், பிழையாமை நினைவுபடுத்துகிறார்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். தன்னுடைய அக்கிரமம் எல்லாரும் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பிழையாம் அவ்வளவு மோசமானவனாய் தெரியாது. அநேக வருஷங்கள் கழித்து ஆவியானவர் பிழையாமுடைய பாவத்தை சுட்டி காண்பித்து இப்போது 3000-4000 வருஷம் கழித்து
அவன் எவ்வளவு மோசமானவனை நமக்கு ஆவியானவர் காண்பிக்க விரும்புகிறார். அப்படின்னு சொல்லாமா? ஆனால் அவன் சொன்ன வார்த்தை தான், இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று. அவர் ஆசீர்வதிக்கிறாரா, நான் அதை. ஆனால் இப்போ எனக்கு ஆவியானவர் சொல்றார், அவன் திருப்பிட்டான், நான் அதை என்ன செய்யக்கூடாது, திருப்பக்கூடாது என்று சொல்லவன் என்ன செய்து விட்டான், திருப்பிட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிற பிழையாமாய் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களை என்னையே தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்ப ஆசைக்காக, அற்ப கூலிக்காக, அநீதியின் கூலிக்காக நாம் சில நேரங்களிலே கர்த்தரை விற்று போட்டு ஆத்துமாக்களுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறவர்களாக, மற்றவர்களை பாவம் செய்ய வைக்கிறவர்களாய் நாம் மாறாதபடிக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை என்னையும் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி பிழையாமல் லேவி சந்ததியா என்று தெரியவில்லை. ஆனால் லேவியின் சந்ததியை, ஆரோனின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதி அவர் பழைய ஏற்பாட்டிலே அவரை ஏற்படுத்தினார். அப்படின்னு சொல்லாமா? ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அந்த பிழையா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கலாம். 1வது 2வது வசனம் செய்து வாசிக்கலாம். இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் புத்தி செய்து வந்தது போல நிமித்த பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கினவனை பார்த்தான். தேவன் ஆவி அவன் மேல் வந்தது. ஹல்லேலூயா. நிமித்த பார்க்கிறதை விட்டவுடனே தேவ ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஸோ என்னதான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அந்த குறி சொல்லுகிற ஆவி ஒருவேளை அவனுக்குள்ள என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அதான் நிமித்தம் பார்க்கிறது, ஆள் பார்க்கிறது, அச்சரம் பார்க்கிறது, ஜாதகம் பார்ப்பது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அதை தெரியாமல் என்ன செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் லேவியராகம புஸ்தகத்திலும் அதை பார்க்கும்போது சவுலுக்கு ஏற்பட்ட ஆபத்தும் அழகாக போடப்பட்டிருக்கிறது. அதை விட்டு அவன் தேவ ஆவி அவன் மேல் வந்த உடனே 3வது வசனம் சொல்லுகிறது பார்க்கலாம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பெயோரின் குமாரனாகிய சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கப்படும். சத்தமாக அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஒத்துக்கொண்டா. இது வரைக்கும் அவனுக்கு என்ன திறக்கப்படலை, கண் திறக்கப்படலை. ஹல்லேலூயா. ஆமா. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். சத்தமோர் அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. சபிக்க புறப்பட்ட தீர்க்கதரிசியை கர்த்தர் கண் திறந்து அந்த ஜனங்களை குறித்து மேன்மையாய் கர்த்தர் பேச வைக்கிறார். ஆமென் சொல்லாமா? தொடர்ந்து அந்த வாக்கியத்தை முடித்து விடுவோம். தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அதுக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவர் யார்? அல்லேலூயா. இந்த இடத்துல யாக்கோபு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை பிழையா நினைவுபடுத்துகிறார். சிங்கம் போலவும்
துஷ்ட சிங்க போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? அடுத்ததாக, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பெரிய சத்தியம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ உங்களை சபித்தாங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த வசனம் பாருங்க, அதுல தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்களை சபிக்கிறவன் என்ன செய்வான்? சபிக்கப்பட்டவன். தேவ ஜனங்கள் நாம், சில பேர் உங்களை சபிக்கலாம். ஆசீர்வதிக்கும் போது நாம் சந்தோஷப்படுவோம், கண்டிப்பாக சபிக்கும் போது என்ன செய்ய மாட்டோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபிக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கிறார். அது கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் நம்ம அந்த மனநிலையை என்ன செய்கிறது? தடுக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த கூட்டத்தை அழைத்து, தம்முடைய பிள்ளைகளை அழைத்து அவர்களை சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க. இப்ப இதுல ஒரு சூசகம் அல்லது ஒரு ஃபார்முலா ஆண்டவர் சொல்றார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? யாரை ஆசீர்வதிக்கணும்? கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இப்போ உங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சேன்னா அந்த ஆசீர்வாதங்களாம் யாருக்கு திரும்பும்? எனக்கு திரும்பும். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க இல்லைங்களா, உங்கள் கூட இருக்கிறவங்களாம் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எல்லாரையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தைரியமாக சொல்லுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்யல கூட படிக்கிறவங்க, புறஜாதிகளை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் லாபத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடே கைத்தட்டி, பிலேயாமை கையோட கைத்தட்டினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அவ்வளோ என்ன ஆயிடுச்சு? சாதாரணமாக கைத்தட்டுறதுக்கும் இப்போ எப்படி கைத்தட்டுறானா? கோபம் வந்து சபாஸ் என்ன சபிக்க கூப்பிட வந்தா நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஆசீர்வதிக்கிறியான அழகா அந்த வசனம் சொல்லு பாரு. என் சத்துருக்களை சொல்லுங்க எல்லாரும், என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து. சில பேர் உங்களுக்கு தந்திரமா ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. சிஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னை எவ்வளோ வேதனைப்படுத்துறாங்க தெரியுமா, என்னை எவ்வளோ காயப்படுத்துறாங்க தெரியுமா. அது உங்களை சபிக்க தூண்டும். அவங்களுடைய வருத்தம் உங்களை வருத்தமாக்கும். அந்த வருத்தத்தோடு நீங்க ஜெபிப்பது, நீங்க சபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஞானமாய் இருங்க. கர்த்தர் நம்மை சபிக்க அழைக்கவில்லை. அதே தவிர நாமும் செய்திட வேண்டாம். அப்போ அந்த வருத்தத்தோடு அவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. இவர் சொல்லுகிறார், சபிக்க உடைய அழைத்தடைப்பினை நீயோ இந்த 3 முறையும் அவர்களை கரங்களை உயர்த்தி சொல்லமா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் முடிஞ்சா அவங்களை ஆசீர்வதித்து கையை பிடிச்சு நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா. ஆகையால் உன்னுடைய இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனப்படுவேன் என்றேன். நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். புறஜாதி ராஜாவுக்கு இருக்கிற கோபம் இவரு உயர்த்தணும்னு பார்த்தாராம். இவர் யாரை உயர்த்த பார்க்கிறாரு? பிலேயாமை உயர்த்த பார்க்கிறாரா? அதை யார் தடுக்கிறாங்களா? கர்த்தர் தடுக்கிறார். ஆனால் அதில் விழுந்து போனதை பார்க்குறான். எவ்வளோ பேசுகிறவ யோசித்து பாருங்க. நான் இன்னைக்கு எடுத்த செய்தி இல்லை, ஆனால் கர்த்தர் இந்த பிலேயாமை நோக்கி பேச சொல்லுகிறார். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கும். 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது பிலேயாம்
பாலாக்கை நோக்கி, பாலாக்கி எனக்கு என் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதுக்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்லுவதையே சொல்லுவேன். ஆனா இப்ப வாசித்தோம், பேதுரு சாட்சி கொடுக்கிறான், யூதா சாட்சி கொடுக்கிறான், அன்பின் சீஷனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறான். இது நமக்கு ஒரு பயங்கர எச்சரிப்பான செய்தி. இந்த மாதிரி டைலாக்கை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. இந்த மாதிரி டைலாக் நீங்களும் நானும் கூட என்ன செய்யலாம், பேசலாம். ஐயோ நான் ரொம்ப உத்தவன், எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும் யாரை விட மாட்டேன், கர்த்தரை விட மாட்டேன். இதெல்லாம் எனக்கு வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட உறுதியாக இருப்பேன். இப்படிலாம் டைலாக் விடுறதுனாலே கர்த்தர் ஒருவேளை அதெல்லாம் கொடுத்து சோதிக்க கூட பார்ப்பார். இவன் என்ன சொல்றான், வீடு ஃபுல்லாக பொண்ணு வெளி வந்தாலும், ஆனால் அவன் தவறி போகிறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான், கடைசி கால 1000 வருஷ அரசாட்சி குறித்து சொல்லுகிறான். ஆனால் 25வது வசனம், 24ஆம் அதிகாரம் 25வது வசனம், பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாகும் தன் வழியே போனான். ஆமா, இப்ப அதை டச் பண்ணலாம். ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 15வது வசனத்துல பாருங்க, அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. 24ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னா யாரு கோவம் வந்துருச்சு, மோவாப் ராஜா பாலாக்கு கோவம் வந்துருச்சு. திரும்பி சொல்றான், டேய் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்றதுதான் சொல்வது சொல்லி அடுத்த தீர்க்கதரிசனம் சொல்லும் போது, யாக்கோபின் நட்சத்திரம் ஒன்று உதிக்கும் என்று ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லுகிறான். கடைசி கால 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பேசுகிறான். அர்மகெதான யுத்தத்தை பற்றி பேசுகிறான். அதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை. 16வது வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் உங்களுக்கு நான் தியானத்துக்காக கொடுக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் புதிய ஏற்பாட்டையும் எதிர்காலத்தையும் பார்த்தீர்கள் என்றால் அந்த சத்தியம் நம்மை சந்தோஷிப்பிக்க செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் 14லேருந்து 24 உங்கள் தனி தியானத்துக்காக சொல்லுகிறேன். நீங்கள் வாசித்து அடுத்த வாரம் கூட நான் அதை ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க விரும்புங்கள். நோட் பண்ணிக்கங்க. 24 அதிகாரம் 16 முதல் 24 பிலேயாமுடைய அடுத்த தீர்க்க தரிசனம். 25ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 24 கடைசி, பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பினான், பாலாக்கும் தன் வழியே போனான். 25ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் சீத்தியிலே ஒரு முறை ஒரு செய்தியை கேட்கும் போது ஒரு ஊழியர் ஏன் அதை பார்த்துட்டு அவன் சபிக்க முடியல அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எங்கே போனாலும் எதை ஸ்தாபிப்பாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்பாங்க. அப்புறம் என்னாகமத்தில் வாசிக்கலாம், அதை சுற்றிலும் அவங்க பாளையம் போடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், இதுதான் எழுது ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் கொடுத்து உள்ளே லேவியர்கள் சில பேர் பாளையம் விடுவாங்க. அதான் செட்டப். இப்போ இதான் இந்த கூடாரம். இப்போ ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு கோத்திரம், இங்கே சில கோத்திர கூடாரம் இருப்பாங்க. அடுத்து எங்கே, இந்த இடத்துல, அடுத்தது இந்த இடத்துல, அப்புறம் என்ன இந்த இடத்துல. முடிஞ்சா போடுங்கப்பா 10 இஸ்ரவேலை சுற்றி பாளையம் இருந்தாங்க. ஆனால் கடைசியாக கூட போ. இப்போ இது மேலே இருந்து அவன் பார்க்குறான், மலையிலேருந்து தானே பார்க்குறான். இது எப்படி தெரியும் பாருங்க, இது கூடாரம். இங்கே சில பேர் என்ன செய்திருக்கிறாங்க, கூடாரம் போட்டுக்கிறாங்க. இங்கே சில பேர் கூடாரம் போட்டுக்கிறாங்க. இங்கே சில பேர் கூடாரம் போட்டிருக்கிறாங்க. இங்கே கூடாரம் போட்ட மலையிலிருந்து பார்க்க இது என்ன தெரிகிறது சொல்லுங்க, சிலுவை தெரிகிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் கல்வாரி சிலுவையினால எழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. இப்படியாக அந்த உதாரணத்தை சொல்ல 25:1 இஸ்ரவேல்
சித்தீவிலே தங்கியிருக்கையில், வாசிக்கிறீங்களா? ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். போதும். இந்த இடத்துல தெளிவா பிலேயாமுடைய பாவம் சொல்லப்படவில்லை. ஆனா இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவது யார் தான்? பிலேயாம். சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் நீட்டாக ஒர்க் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? எஸ்கேப் ஆகிடுவாங்க. சரிங்களா? அதில் ஆவியானவர் காட்டி கொடுத்துருவார். அல்லேலூயா. சம்பவம் நடக்கும் போது யாருனால தான் தெரியாது. இப்போ இந்த ரெண்டு வசனத்தில் பாருங்க, பிள்ளையாம் சொல்லி போனாங்கன்னு இருக்குதா, தானாக நடந்த மாதிரி இருக்குதா? தானாக நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ யார் சொல்லி நடந்ததுன்னு ஆவியானவர் காட்டி கொடுத்துட்டாரு. எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு காட்டி கொடுக்கும்? நீங்களும் நானும் செய்த தவிர எத்தனை வருஷம் ஆனாலும் ஆவியானவர் காட்டி கொடுத்துருவார். அல்லேலூயா. எஸ்கேப்பே ஆக முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எஸ்கேப்பு ஆக முடியாது. இன்னைக்கு நீட்டாக நம்ம வேலையை என்ன செய்வோம்? முடிச்சிடுவோம். அப்போ ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணது. ஆனால் வெளிப்படத்தில் என்ன சொல்லுது? வேசித்தனம் பண்ணும்படி யார் ஏவினது? இது 2வது வசனம். அப்போ இதை எழுதும் போதே, மோசையை கொண்டு இதை எழுதும் போதே ஆவியான தீர்மானம் பண்ணிப்பாரு, இப்போ யாரை போடாத, பிழையாம போடாத. அதுக்கப்புறம் ஒரு இயேசு சீஷர்கள் வருவார்கள். பேதுருவத்த வருவா, இயேசு சகோதர யூதாவத்த வருவா, அவன் நிருபங்களை எழுதுவா. அப்போ இவனை வச்சு என்ன செஞ்சிடலான்னு யாரை காட்டி கொடுத்துட்டாரு? பிழையாம. ஆனால் இதுலேயும் ஒரு சில இடத்துல வரும். ஆனால் தெளிவாக நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் அது போட்டிருக்கிறது. 2வது வசனம் பாருங்க. அவர்கள் தங்கள் தேவ தூதர்களுக்கு தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை. உங்களுக்கு நிறைய அழைப்பு வரும், நிறைய இன்விடேஷன் வரும், நிறைய விருந்துக்கு நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? அழைக்கப்படுவீங்க. நம்மளும் ஆராதனைலாம் கேன்சல் பண்ணிட்டு போவோம். அவ்வளோ பெரிய உத்தமர்கள். அல்லேலூயா. ஊழியத்தை கேன்சல் பண்ணிட்டு போவோம். ஏன்னா எதுக்கு அழைச்சிட்டாங்க? விருது. ஐயோ, க்ளோஸ் ஃப்ரெண்டு அழைக்கிறாங்களே, எப்படி நான் போகாமல் இருக்குது? என் கல்யாணத்துக்கு அவங்க வந்தாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, மடிச்சுக்க தெரியாமல் ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா என்ன, கண்டிப்பாக என்ன செய்யுங்க? சனிக்கிழமை நைட்டே வந்துடுங்க. நீங்களும் குடும்பமாக என்ன செய்வீங்க? எல்லோரும் அழைத்து எப்போ போயிடுவீங்க? சனிக்கிழமை போயிட்டு ஜாம்னு முடிச்சுட்டு வருவீங்க. அது பாதிப்பு அப்போ தெரியாது உங்களுக்கு. ஒருவேளை கடந்த நாட்களில் அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு பாகால் தெய்வங்களுக்கு பலியிடுகிற காரியங்களுக்கு போயிருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை நினைவுபடுத்தி உங்களை அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் இல்லாமா? ஆண்டவர் தெளிவாக இந்த பிரசங்கம் எடுக்கலை, பிரசங்கம் தனியாக எடுத்திருக்கிறேன். ஆனால் பிழையாமை பற்றி பேச இந்த காலை வேளையில் அனுப்பு கூட அது மாதிரி வேறு யாரும் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சன்னதியை விட்டு அந்நிய தேவர்களுக்கு பலிகளை விருந்து விடும்படி ஜனங்கள் அழைக்கும் போது அதை புசித்து அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, கர்த்தர் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை மன்னிப்பீராக. அவர்களுடைய கண்கள், பிழையாவின் கண்கள் திறக்கப்பட்டது போல திறக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை சுத்திகரித்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இனி உங்கள் மனது துணிகர கொள்ளாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு. அப்போ இந்துஸ் திருமணத்துக்கு அழைத்தா போகலாமா பாஸ்டர் அப்படின்னா போங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை நேரத்தில் நீங்கள் போகக்கூடாது. எவ்வளோ பெரிய மாமா மச்சானாக இருந்தாலும் சரிங்களா? இல்லை ஒருவேளை 5 மணி ஆராதனை வந்து அட்டன் பண்ணிட்டு போய் தலையை காமிச்சிட்டு சரிங்களா? அந்த உறவுகள் நமக்கு முக்கியம். ஏன்னா கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. ஆனால் முற்றிலும் ஆராதனையே நீங்கள் தவிர்த்துட்டு
அங்கே போய் அந்த விருந்தை சாப்பிடும்போது அது அது நமக்கும் இடரல், மற்றவர்களுக்கும் இடரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் பிசாசு தந்திரமானவன். விருந்து தானே, ஃப்ரெண்டு தானே, மச்சான் தானே, அவனுக்கு இயேசு தான் தெரியுமே. ஒரு சகோதரி வீட்டுக்கு இந்த புது வருஷம் கழித்து நம்ம அநேகர் நம்ம சபைக்கு வெளியே வேறு சபைக்கு போகிறவங்களும் ஆராதனைகளை நடுநல்ல அட்டன் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள். ஸோ அவங்களாம் போய் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் பண்ணி ஜோம் பண்ணிவிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அப்போது சகோதரி சொல்கிறாங்க, அவங்க பல வருஷமாக நல்ல வாஜ்யா ஊழியை செய்கிறவங்க, சுவிசேஷ ஊழியர்களாக பல இடங்களுக்கு போவாங்க. அவருடைய கணவர் மாதம் ஆனால் அவங்க கூட வந்துடுவார். ரட்சிக்கப்படலை, அவர் இன்னும் 65 வயசாவது, ரட்சிக்கப்படலை. அட்வென்ட் திருச்சபைக்கு போகிறவங்க. மாதம் ஆனால் முதல் வாரம் வந்து அவர் சம்பாதிக்கல ஒரு பங்கு எடுத்து காணிக்கெல்லாம் கொடுப்பாராம், வாரம் அட்டன் பண்ணுவாராம், மாதத்துக்கு ஒரு முறை வந்துடுவாராம். ஆனால் வீட்டில் திருப்பி 2வது 3வது வாரம் கணபதி ஹோமம்லாம் பண்ணுவாராம். அதான் சொல்கிறாங்க, நான் இத்தனை நாள் போராடி எனக்கு போயிடுச்சு, நான் தனியாக போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காரியம் தெரியும். அப்போ இது பார்க்கல எல்லாம் இருக்கும். அது வசனம் போடுங்க, ஜனங்கள் போய் புசித்து என்ன செய்தார்கள், அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஸோ ஒருவேளை நான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். நீ அந்த விருந்தை புசிப்பதே அந்த தேவர்களை பணிந்து கொள்வதற்கு சமணமாய் கூட மாறலாம். அதனால தான் ஸ்தோத்திரத்தோடு புசிகள் என்று யார் சொல்லுகிறா? 3வது வசனம், இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். யாரை பற்றி கொண்டார்கள்? பாகால். பாகால்ன்றது அதுவும் ஏல் வரும். ஏல் என்றால் தேவன் அர்த்தம். ஸோ இது வேறு ஒரு தேவன். அதை பற்றி கொண்டதுனால அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக போக தேவையில்ல. 9வது வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு 9வது வசனம் மட்டும் போதும். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் கோபம் மாத்திரம் படலை, என்ன சொல்றாரு? ஒரு வாதையை என்ன செய்யறாரு? அனுப்புறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கோபம், உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நிற்கும்படி நீ ஜனங்களை தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய்யன்றார். இதை நம்ம டீட்டெயிலாக வாசிச்சிருக்க மாட்டோம், எல்லாரும் அதை எடுத்துப்போமா. 4வது வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். என்ன சொல்ற? தூக்கி போடல, இல்ல வாட வந்து தூக்கி அப்படியே வாட தப்பு பண்ணிக்க அப்படி சொல்லி தூக்கி போட சொன்னார. அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்லுது, கொலை செய்ய சொல்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த பாவம் செஞ்சவனை என்ன செய்ய சொல்றாரு? கொலை செய்ய சொல்ற. மோசேயும் செய்யறான். 10 பிரமாணத்தில் என்ன கொடுத்தாரு? அதுதான் நம்ம தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? ஹல்லேலூயா. கொலை செய்யாதபடி என்னை பார்த்து சொல்லிடுவார். இலோத்தனை பார்த்து அவனை கொலை செய்கிறார். இலோத்த பினகாசு வைராக்கியப்பட்டு போய் நடு வீட்டில் போய் என்ன செய்கிறான்? இப்போ அந்த ஜிம் எல்லியாட்ட குத்துறாங்க பாருங்க, அது அவன் அறியாமல் செய்தான். இவன் வைராக்கிய கொண்டு, ஆனால் அந்த பினகாசுக்கு எந்த தண்டனையும் மோசே மூலமாய் கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? ஹல்லேலூயா. இதே வேற யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா நியாய பிரமாணத்தின்படி யாருக்கு கல் ஏன்னா கர்த்தரே சொல்லிட்டார். அதனால சில நேரங்களில் ரொம்ப இந்த சட்டத்திட்டங்களை மற்றவங்க மேலே நியாயத்திருக்காதீங்க. நம்ம அது பொறுப்பு இல்லை. சரிங்களா? யார் நியாயத்தீர்த்துப்பா?
அவர் தான் சட்டத்தை எழுதுறவர். சட்டத்தை எப்போ வேணா அவரால் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பாருங்களேன், யாத்திரா 20 என்ன சொல்லிட்டாரு? நம்ம பிஜித பசங்க கத்தரை கேட்போம். நான் இப்போ மோசை நம்ம ஆட்கள் மோசையாக இருந்தாங்கன்னா போயிட்டு ஆண்டு இல்லை ஆண்டவர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையில் கொலை செய்யாதுன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே என்ன செய்கிறீங்க? கொலை செய்கிறீங்கள, வாக்குவாதம் பண்ணுவோம். ஆனால் மோசை என்ன செய்யறான்? அப்படியே மோசை இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பெற்றி கொண்ட உங்கள் மனிதரை கூட்டு. அதுதான் ஆண்டவர் சொன்னார். சூரியன் சன்னதி, கர்த்தருடைய சன்னதியில் சூரியனுக்கு முன்பாக அவங்களை என்ன செய்ய? தூக்கி போடுன்றது யார் புரிந்து கொண்டா? மோசே புரிந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் அழுகுறாங்க. அப்போதான் திடீர்னு ஒருத்தர் எற்றாரான். ஆரோனின் பேரை எலையாசிரின் மக நடுச்செம்மிய சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை எடுத்து இஸ்ரவேலாகிய அந்த மனிதன் வேசித்தனு மண்ணு அறையிலே அவன் பின்னாலே போய் என்ன செய்கிறான்? அவங்களை குத்தி போட்டான். என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தில் அப்போது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான, ஆச்சரியமாக இருக்குது, வாதம் வந்துட்டு இருக்குது. 24,000 பேர் செத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கூட்டம் செத்துன்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தனை குத்தின உடனே என்ன செய்யுது? வாதம் நிற்குது. அவ்வளவு பயங்கரமான தேவன். அதான் சொல்றாரு 11வது வசனத்தில், நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாக ஆரோனின் குமாரனாக எலியாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தியை வைராக்கிய காட்டினார். ஹல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஸோ எப்பவுமே சொல்லுவோம் ஒன் சைட் ஆஃப் த காயின். இப்போ 9 நீங்கள் இப்போ கீழே வரைஞ்சிட்டு பார்த்தா நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து பார்த்து என்ன சொல்வீங்க? அதை 6ன்னுவீங்க. நான் இந்த பக்கம் என்ன சொல்லிட்டு இருப்பேன்? கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் எதுனே தான் இருக்கும். ஏன்னா உங்கள் பார்வைக்கு அது என்னவா இருக்குது? நீங்கள் அதை, ஆனால் கர்த்தர் அதை என்ன சொல்கிறாரு? 9. நான் எங்கள் ஊழியக்காரரை பார்த்து 9. அப்போது கர்த்தர் இரு பக்கமும் அவர் பேலன்ஸ் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். பிழையாம அனுப்பி என்ன சொல்றாரு? இதோ அவனை சபிக்க விடல. அவ்வளோ பிரிய கொண்ட தேவன் ஏன் இவ்வளோ கோபமாகணும்? அவர் பாவத்தை விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணு. அதனால் கோபம் வருது. அதுக்கு பரிகாரமாக சில பேர் மறிக்கிறாங்க. ஆனால் முழு உலகத்தின் பாவத்துக்காக என் தேவனாகிய இயேசு மறித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால் இன்னும் கிருபை நமக்கு பெருகி இருக்கிறது. ஆனாலும் பிதாவாகிய தேவன் எரிச்சலாகும் போதெல்லாம் குமாரனாகிய இயேசு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பினகாசெல்லாம் இந்த நாட்களை எழுப்பாததுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் கர்த்தர் பினகாசு அனுப்பிட்டார்ல, எல்லாம் இருக்கணும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அப்போ எவ்வளோ கிரேஷியஸாக ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அப்போ பிதாவின் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாய் குமாரனாகிய இயேசு மூலமாய் அது ஆற்றப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படின்னு சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். அது அழகாக சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் மேல் 11வது வசனம் பின்பகுதி எல்லாம் சேர்ந்து வாசிக்க கவனிங்க. இஸ்ரவேல் என் உக்கிரத்தை திருப்பினார். இஸ்ரவேல் புத்திரர் மேலான, அப்ப தேவ பிள்ளை ஒருவர் கர்த்தருடைய கோபத்தை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். பிள்ளையாம் என்ன சொன்னா, மனமாற அவர் மனுபுத்திரர் இல்லை, ஆனா அவருடைய கோபத்தை மாற்ற முடியும். நினிவே ஜனங்கள் அவருடைய கோபத்தை என்ன செய்தார்கள்? மாற்றினார். எந்த கோபத்தை மாற்ற முடியும்? அழிக்கணும்னு சொல்லி கோபமா இருக்கிற தேவனின் கோபத்தை தேவ ஜனங்களால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தேவனுடைய இருதயத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. அப்படின்னு சொல்லாமா? அதுதான் சொல்லுகிறார், மனமாற. அப்ப தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்க தீர்மானிக்கும் போது அதை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆனால் தேவன் ஒருவரை அழிக்க நினைக்கும் போது அது தேவ பிள்ளையால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தில் இருக்க போறீங்க? ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு பிள்ளையாக இருக்க போறீங்களா, இல்லை
சபிப்பதில் சாபத்தை கொண்டு வருகிற தேவ பிள்ளையாய் நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். பினகாசை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தன் தேவனுக்காக இஸ்ரவேல் புத்திரருக்காக என்ன செய்துட்டா? அருமையா இருக்குதுல்ல? எது பாவ நிவர்த்தி? சொல்லுங்க, எது பாவ நிவர்த்தி? அந்த ரூமுக்குள்ள அதோட போய் ஈட்டி எடுத்து சறுக்குன்னு குத்துனது என்னவா? பாவம். அதான் ரத்த சிந்ததினால் எல்லாம் உண்டாகும் பாவம். அல்லேலூயா. இன்னைக்கு இதை தடுக்கப்பட்டதுக்கு காரணம் இயேசுவின் கிருபை. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை மரணம். பல பினகாசிலிருந்து சபையில ஓடி வந்து ஊழியக்காரனாக என்னையும் உங்களையும் குத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லனா அது சிலுவையின் என்ன செய்கிறோம்? காலின் கீழே போட்டு மிதித்து ரத்தத்தை என்ன செய்கிறோம்? காலின் கீழே போட்டு கர்த்தர் நம்மை எச்சரிப்பாராக. அவனுக்கும் அவன் பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அது யாரு குத்துனாங்க, யார் என்ன ஆச்சு சொல்லலாம் இருக்கு. கர்த்தர் மோசேயை நோக்கி மீதியான நெருக்கி விடல. அவர் 17வது வசனத்தில் அவர் கோபம் மாறல. 17வது வசனம் வாசிங்க. 16, 17. கர்த்தர் மோசேயை நோக்கி மீதியானரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார். பேயோரின் குமாரன் தான் யாரு? பிழையா. அந்த வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் என்ன செய்திருக்கிறாங்க? தந்திரமா. பிசாசு எப்பவுமே பாவத்தை எப்படிதான் செய்ய வைப்பான்? தந்திரமா செய்யும். இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிச்சது? விருந்துண்ட அழைத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதுக்கு அழைப்பாங்க? விருந்துண்ட அழைப்பார். எல்கேஜி யூகேஜி படித்த பசங்களாம் இப்போ வாட்ஸ்அப்பில் என்னை கூப்பிட்டு, மச்சான் வாடா மகாலிபுரம் ரெசார்ட்டில் ஒரு நாள் என்ன செய்வோம்? கெட் டுகெதர் பண்ணுவோம். அவன் கூப்பிட்றானுங்க. 10th பசங்க அவனுக்கு கூப்பிட்றானுங்க. இப்போ எழுது, ஒரு நாள் எல்லாரும் என்ன செய்வோம்? அதில் என்ன செய்யணும்? நம்ம ஞானமாக இருக்கணும். விருந்துட பல பேர் நம்ம என்ன செய்வாங்க? அழைப்பார். ஆனால் கர்த்தருடைய சத்தம் இந்த காலை வேளையில் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் வைராக்கிய காண்பித்த பினகாசை கர்த்தர் நித்திய ஆசாரிய பட்டத்துக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் ராஜாக்களாக லேவியராக அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து. யாரை பார்த்து இதை சொல்லுகிறார்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சபை விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொத்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயின் கருவில் தோன்றும் முன்பாக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பிதாவுடைய முன்னறிவு.
அடுத்தது ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிய செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசேயை ஆரோட கூப்பிட்டு என்ன செய்வாங்க? அந்த ரத்தத்தை தெளிக்க சொல்லுவாங்க. பலிபீடத்திற்கு கீழேயோ ஒவ்வொரு இடத்துல என்ன செய்ய அதை தெளி. அவனும் அந்த ரத்தத்தை என்ன செய்வான்? ஜனங்கள் மேல தெளிப்பா. இன்னைக்கு அந்த சடங்காச்சாரம் நம்ம செய்யல. ஆனால் ஆவியின் கண்கள்ல இயேசுவின் ரத்தம் உங்க மேல என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. அன்னைக்கிருந்த சபைகளுக்கு அவன் எழுதுறான். பொத்து கலத்தியா கப்பத்து வைக்காத சபைகளுக்கு இன்னைக்கு உலகமெங்கு திருச்சபைகளுக்கு ஆவியானவர் உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லி ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் இயேசுவின் ரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிதாவின் முன்னறிவு என்னை அழைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தை நான் சொன்னா அது கோபம் வரும். பேதுரு சொல்லி இருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. பரதேசின்றது கெட்ட வார்த்தை கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பரதேசின்றது நம்ம கெட்ட வார்த்தையை ஆக்கிட்டோம். பரதேசம் என்றால் வேறு ஒரு தேசம், தெரிந்து கொள்ளப்பட்ட பரலோக வாசிகள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் யாரா பரதேசி சொன்னா ரொம்ப அஃபெண்ட் ஆகாதீங்க. ஹல்லேலூயா. புரியுது? பரதேசி என்றால் பரதேசம், வேற ஒரு தேசத்திலிருந்து வந்தவங்க, நாடோடிகள். இவங்க எந்த ஊருக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, அவர்கள் வேறு ஊருக்கு சொந்தமானவர்கள். பேதுரு என்ன சொல்ல வருகிறான்? நீங்க பரலோக தேசவாதிகள். ஹல்லேலூயா. பரலோக குடியிருப்பில் சொல்ல. அப்ப இவங்களை பார்த்துதான் 1 பேதுரு 2:9 சொல்றாரு, உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்தை வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது வசிங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராயல் பிரீஸ்ட்ஹுட். சாதாரண ஆசாரிய கூட்டம் இல்லை, ராஜரீக ராயல் பிரீஸ்ட்ஹுட். அடுத்தது பரிசுத்த ஜாதி. அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால கழுவிட ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் அவர் அப்படியே ஆசீர்வதித்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. இயேசு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களை என்னையும் அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினால பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குமான 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென் சொல்லலாமா? இல்ல பல பிடகா செலுமி உங்களை என்னையோ குத்தி போட்டிருப்பார்கள். கர்த்தர் கிருபை உங்களை என்னையோ ஜீவனோடு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பேதுரு நிருபத்தில் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல பேர் நம்மை அழைத்து நம்மை கரைப்படுத்துவார்கள், அவைகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இதோடு சொல்லி முடிக்கிற 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை யாரை பத்தி பேசுகிறார்? லோத்தை பத்தி பேசுகிறார். லோத் ஒரு நீதிமான். எங்கேயும் கம்பேரிசன் பண்ற பிழையாம் நல்லவனாக காண்பிக்கப்பட்டான். புதிய ஏற்பாட்டில் அவன் மோசமானவன் என்று ஆவியனை காத்து கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் லோத்தை வாசித்தால் அவன் மோசமானவனாக எண்ணுவீர்கள். அருமையாய் கூட்டி வந்த ஆபிரகாமோடு என்ன செய்து விட்டான்? சண்டை போட்டு விட்டான்.
அடுத்ததாக தன் கண்களை நீர்வள தேசத்துக்கு நேராக என்ன செய்து விட்டான்? போய்விட்டான். பாவம் நிறைந்த இடத்துல வாழ்ந்தான். முறைகேடான உறவுகள் அவன் மாட்டிவிட்டான். அதனாலே மோவாப் அம்மோனிய சந்ததி என்ன செய்தது? பிறந்தது என்று சொல்லி நினைப்போம். நல்ல கவனிங்க, இதுதான் பரலோகத்துடைய ரகசியம். நன்றாய் ஜோதிக்கப்படுகிறவர்கள் பின் நாட்களிலே மோசமானவர்களாய் சித்தரிக்கப்படுவார்கள். மோசமானவர்களாய் காண்பிக்கப்படுகிறவர்கள் ஆவியானவர் நீதிமான் என்று காண்பிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சோதோம் குமாரனுடைய பாவங்களை பார்த்து வாதிக்கப்பட்ட நீதிமான் லோத் என்று ஆவியானவர் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் யார்? தேவ பக்தி உள்ள மனுஷன். 9வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும். அதுதான் முன்னாடி வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. யாரு லோத்? யாரு? இதேதான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு கழித்து ஆவியானவர் லோத்தை நீதிமான். ஆனால் நீங்களும் என்ன சொல்லுவோம்? அவன் மோசமானவன். பிலியாம் சூப்பர்ப்பா. அவன் என்ன செய்தான்? ஜனங்களை சபிக்கல. அவன் என்ன செய்துட்டான்? ஸோ பல ரகசியம் பரலோக ராஜ்யத்துக்கு போனாதான் தெரியும். சரி, இதை முடிச்சிருவோம். அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளாவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஸோ இது நடக்க போகுது. என்னதான் கிருபை உபதேசம் பேசினாலும், இயேசு சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டாலும், இன்னைக்கு பினகாசை எழுப்பி நம்மை கொல்லாமல் தடுத்தாலும், உன் அக்கிரமத்திலே நீ தொடருவாயானால், நீ செய்திருக்கிற பாவத்திலே நீ தொடர்ந்து இருப்பாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரமக்காரருக்கு என்று ஒரு நியாய தீர்ப்பு நாளை வைத்திருக்கிறேன். நீ தெய்வ பக்தி உள்ள மனுஷனாய் மாறினால் வரப்போகிற சோதனைக்கு நீ என்ன செய்யலாம்? தப்பித்துக் கொள்ளலாம். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். கர்த்தத்துவம் என்றால் ஆளுகையை. நான் இவ்வளவு அருமையா நடத்துறேனே, உன்னை வழி நடத்தி வரனே, நீயே அந்த பாவத்தை விடமாற்ற, நீயே அந்த அசுத்தத்தை விடமாற்ற. ஏன் அவர்களால் விட முடியவில்லை? வேதம் முன்னதாக கண்டு சொல்லுது, இவர்கள் துடிகரக்காரர், அககாரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். எல்லா பாவமும் செய்துவிட்டு பிசாசின் மேலே பழியை போடுகிறவர்கள். அவர்கள் தான் மகத்துவங்களை தூஷிக்கிறவர். ஒரு காலத்தில் லூசிஃபர் மகத்துவமானவனாய் இருந்தான். ஆனால் அந்த அகங்காரம், அதிக பெலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருகஜீவிகளை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்களை கேட்டிலே கெட்டழித்து அநீதித்தின் பலனை அடைவார்கள். 13வது வசனம். இதுக்காக தான் இந்த காரியத்துக்கு வந்த வாசிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி, ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள், ஏன் ஊழியக்காரர்களும் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணுகிறார். ஒரு நாள் மதுபானம் உங்களுக்கு இன்பமா இருக்கும், ஒரு நாள் வேசித்தனம் உனக்கு இன்பமா இருக்கும். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை எச்சரிக்கிறார். இந்த ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணாது, கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறது. புதிய ஏற்பாடுங்க, பழைய ஏற்பாடு கிடையாது. இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம டச் பண்ண மாட்டோம். ஆவியான ஸ்ட்ரிக்டாக என்ன செய்திருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமா. பிசாசு யாரை பிடிக்கிறான்? உறுதி இல்லை. ஒரு நாள் தானே, ஒரு நாள் தாண்டா, வாடா பார்த்துக்கலாம் சொல்லி கரைப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். ஆத்துமாக்களை எப்படி பிடிக்கிறாங்களா? தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தை பிள்ளைகள் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார்.
16 வருஷத்துல மறுபடியும் பிழையாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பேசாத மிருகம், இது பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேச தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. சில நேரத்தில் கழுதை அனுப்புவார். மதிக்கேடை தடுக்குவதற்கு கர்த்தர் யாரை அனுப்புவார்? கழுதையை அனுப்புவார். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியோடு இருக்கிற வேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு. ஆமா, வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அநீதியாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களும் அவர்களை தந்திரமாய் கேட்டு தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்களே கேட்டுக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இஷ்டப்படி கர்த்தர் என்ன செய்வார்? உடைய ஆசீர்வதிப்பார். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்காக எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஜெபம் பண்ண போறோம். முக்கியமான வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 20வது வசனம். கர்த்தரும், எல்லாரும் வாசிக்கிறீங்களா? எல்லாம் சத்தமா வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு போதும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு இயேசு அறிந்து உள்ள வரும்போது உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் வந்து விடுவோம். ஆனால் என்ன உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் தந்திரமாய் பிடிக்க பிசாசு நாள்தோறும் பண்ணி எல்லாம் கவனிங்க. இயேசுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி நீ மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடாகும். உன் கேடுக்கு காரணம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாது இருந்தாங்களானா அவர்களுக்கு மகளே நீ ரட்சிக்கப்படாமல் தான் நலமா இருக்குமே. மகளே நீ ரட்சிக்கப்படாமல் தான் நலமா இருக்குமே. நீ பரிசுத்த கற்பனை அறிந்து மறுபடியும் உலக அசுத்தங்களுக்கு போய் நீ பாவத்தை செய்வதனால் கர்த்தர் வருத்தப்பட்டு சொல்லுதா நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நல்லாமா இருக்குமே. ஏன்னா உன் முன்னிலைமை காட்டிலும் உன் பின்னிலைமை எப்படி இருக்கிறது? மோசமாக இருக்குது என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார். இந்த காலை வேளையில் நம்மை மன திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பற்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதை சம்பவிக்காதபடிக்கு இந்த காலை வேளையில் எழுந்து நின்று தேவ பிள்ளையே கர்த்தர் கிருபையாய் உன்னை இன்றைக்கு அவர் மன்னிக்க விரும்புகிறார். ஆனால் நீ துணிகரக்காரராய் என வேதம் சொல்லி இவர்கள் துணிகரக்காரர்கள், அகந்தையானவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்கள். நாம் அப்படி அநீதியின் கூலியை பிழையாமை போல இல்லாதபடிக்கு வஞ்சகமாய் நடக்கிறவர்களிலிருந்து தப்பித்து கொள்ள கரங்களை உயர்த்தி இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் உங்களை என்னையோ ராஜாக்களாக ஆசாரியராய் மாற்றிருக்கார். 2 கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி நல்ல மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்துருக்கும் போது இந்த ஒரு நாள் வாழ்வை தயவுசெய்து இன்பம்னு எண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் அது தந்திரம் தான். நானும் விழுவதற்கு நீங்களும் விழுவதற்கு தந்திரமாக பிசாசு எவனை விழுகலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். எனக்குள்ள அசுத்தம், இச்சை, காம விகாரம், வேசித்தனம், மதுபானம் இவைகளெல்லாம் விட்டுவிட கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராங்க. இயேசு ரத்தம் உங்களை கழுவும். அவரிடத்துல கேளுங்க, உங்கள் பலவீனங்களை அறிக்கை செய்க. ஒருவேளை இப்படிப்பட்ட துணிகர பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லைனாலும் இருதயத்தில் இருக்கிற வேசித்தனம், இருதயத்தில் இருக்கிற விபச்சாரம், சிந்தனையில் இருக்கிற விபச்சாரம், நான் சரீரத்தில் விபச்சாரம் செய்யல ஆனால் சிந்தனையில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம எச்சரிக்கிறாரு. நீ பினகாசோட பட்டயத்துக்கு தப்பிட்ட மகனே, என் ரத்தம் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்குது. ஆனால் அதிக கேடு வராதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து கர்த்தர் சொல்லுகிறான். நம்முடைய நாவு
நம்முடைய சிந்தனை ஆவியானவரே, நாங்கள் எவ்வளோ காரியம் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ கோபம் உக்கிரம் வந்து வாதம் வந்து 24,000 பேர் ஒரே நாளில் செத்து போனது போல் இன்றைக்கும் சில இடங்களில் நம்முடைய கோபம் வந்து அநேகரை பாதிக்கப்பட்டு செய்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தேற்றுகிறவராக, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுகிறவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. உண்மையா பாருங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. அப்படியே ஜெபிக்கிறீங்களா? ரத்தமே சிந்தப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு ஜெபம். விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்க, ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்க. என்னுடைய அசுத்த இச்சை எண்ணங்கள், விபச்சார பாவத்திலிருந்து, மோசமான எண்ணங்கள் இருந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்து பரிசுத்த பிதாவே, சபையை பரிசுத்தப்படுத்தி அடியடி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கும் வருகைக்கும் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இதோ உடைய பிள்ளைகளை ஆண்டவரே, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கிறீங்க. உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இவர்கள் இன்னும் பரிசுத்தமாக உடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. நாங்கள் புஸ்தகத்தில் நீர் மோசையை அழைத்து ஆரோனை பார்த்து நீ சொன்ன ஆசீர்வாத வசனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது அவர்களை ஆசீர்வதித்தார்கள். நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர் ராஜா. பாவங்களை நீக்கி இது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவர் குமாரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாகி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்களை லாபத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசித்து நானும் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தெய்வ பிள்ளை என்னை ராஜாக்களாக ஆசாரியை மாற்றியிருக்கிறார் என்று விசுவாசித்து தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் போகிற கேஷனில் போகிற சண்டே கிளாஸில் உங்களோட வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாத ஜனமாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் அதை செய்வாராக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம், மாறனாதா இயேசுவே சீக்கிரமா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அறிவிப்புகளை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அறிவிக்கிற நேரம் ஆயிற்று.